அண்மை செய்தி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் அதே இடத்தில் நீடிப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை மையம் தெரிவித்துள்ள தகவல்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு தற்போது ஒரே இடத்துல அது நிலை கொண்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னதாக இது நேற்றைய தினம் நகரக்கூடிய வேகம் மிகவும் குறைந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்துல நேற்று மாலை வேளையில் நகர்ந்து வந்தது. அதற்கு பிறகாக இரவு நேரத்துல அதனுடைய வேகம் இன்னும் குறைந்து மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்தது. தற்பொழுது இப்போது வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்புல இதனுடைய நகர்வு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு வெறும் ஒரே எந்த இடத்துல இருந்தோ அதே பகுதியில் தான் தற்போது தொடர்ந்து நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி கடந்த 6 மணி நேரத்துல எந்த திசையிலும் நகராது அது ஒரே இடத்துல நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்குல 480 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுச்சேரிக்கு 410 கிலோமீட்டர் தொலைவிலையும், நாகப்பட்டினத்துக்கு 310 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இது ஒரே இடத்துல நிலை கொண்டிருக்கக்கூடிய காரணங்களால இது மேலும் வலுவடையக்கூடிய நேரம் தள்ளி போகலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்துல இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அடுத்த 12 மணி நேரத்திற்கு இது வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும், அதனைத் தொடர்ந்து இது இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த 12 மணி நேரத்தில் அது நகர்ந்ததுக்கு பிறகாகத்தான் அதோடைய வலுவில் மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய முடியும் என்பதனால தொடர்ந்து அதை கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய நிலவரங்கள் படி இது 12 மணி நேரத்தில் நகர்ந்து இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக புயலாக வலுப்பெற்று நாளை மாலை இது புயல் என்ற நிலையிலிருந்து வலு குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே இது 30ஆம் தேதி கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது கரை கடக்கக்கூடிய நேரத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் கடலோர பகுதிகளில் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இது புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில கடல்ல, அதாவது நாம் முன் சொன்ன அந்த காற்றின் வேகம் நிலப்பரப்புக்கு, இந்த காற்றின் வேகம் என்பது கடலுக்குள்ள புயல் உருவானதுக்கு பிறகு காற்றினுடைய வேகம் மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இதை கண்காணித்து வருவதாகவும், இதனுடைய நகர்வுகள், இதனுடைய அந்த முன்னறிவிப்புக்கான கணிப்புகள் என்பது சவால் நிறைந்ததாக இருப்பதனால தொடர்ந்து இதை கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ரேடார் மூலமாக இது கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. டாப்ளர் ரேடார் மூலமாக 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதையும் கண்காணிக்க முடியும் என்ற அளவில் தொடர்ந்து இதை கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட்டு அதனுடைய தரவுகள் ஆராயப்பட்டு வருவதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க.